வேத நான்கு மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி நவபடி சன்மையோடு ஏவி. அடுத்தது வேத நான்கு மறைகளாகி விளங்கும் மும்மூர்த்தியாகி பூதலந்தனை படைத்த புண்ணியம் தாளை போற்றி தீதிலா மயனார் சொன்ன சிற்ப சாஸ்திரமாம் என்னும் நூலை நீதியாய் தமிழில் உங்கள் முன் சுருங்க உரைக்கின்றேன். மாலை நேரம் சற்று மயக்கம் வரும் ஆங்காங்கே, அதனால் நண்பர்களெல்லாம் சற்று ஆங்காங்கே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு சின்ன வேண்டுகோள், நான் சொல்வதையும் ஒரு 46 ஆண்டு அனுபவங்களை இங்கே கொட்ட முடியாது. ஆனால் ஒரு திருமண வீட்டில் பன்னீர் தெளிக்கிறது மாதிரி ஒரு கருத்துக்களை தெளித்து விட்டு செல்லலாம் என்று இருக்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய அருமை நண்பர் முடக்கு பற்றி பேசினார். முடக்கு சூரியனுடைய இதில் இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுகிறோம். ஏன் அந்த மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணுகிறோம் என்பதை நாம் என்றைக்காவது சிந்தித்து பார்த்தோமா? இல்லை. அந்த மூல நட்சத்திரத்தில்தான் முதுகு தண்டுவடத்தில் குண்டலினி சக்தி இருக்கிறது. சூரியன் என்ற ஆன்மா குண்டலினி சக்தியை எழுப்பி 7 ஆதாரத்திலே போய் மேலே சித்தம்பரத்தை தரிசனம் பண்ணி சித்தம்பரம் வெடித்து உள்ளே வந்து உள்நாக்கிலே அமுத கலசம் வந்தால் அவனுக்கு மூப்பில்லை, பிணி இல்லை. ஆக இந்த சூரியனுடைய அமைப்பு எதை சார்ந்து வருகிறது என்றால் வடகிழக்கு. அந்த சூரியன் என்ற ஆன்மா அதனுடைய எதிரொலி தென்மேற்கு. எனவே உங்களுடைய வீட்டில் வடகிழக்கும் ஆன்மாவாகிய சங்கமமாகிய தென்மேற்கும் புனிதமாக வைத்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சின்ன ரகசியம் சொல்லுகிறேன். என்னுடைய அருமை நண்பர் மருதமலை குருஜி இருக்கிறார். அவருக்கு ஒரு விஷயம் சொன்னேன். உங்களுடைய ஆன்மா எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறதோ, அதிலிருந்து முடக்கு வரைக்கும் வாங்க. 9 நவகிரகங்களே அதிகமான கிரகம் இருந்தால் வாழ்க்கையில் நீங்கள் பிரபலமாவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்று சொன்னேன். பிரபலமானவர்களையும் வெற்றி பெற்றவர்களையும் பாருங்க. இவர் சொன்னார் 200% சரின்னு சொன்னார். அப்போ இந்த வடகிழக்கில் இருந்து தென்மேற்கு வரைக்கும் அதிகமான ஜன்னல் இருக்கணும், மேற்கில் ஜன்னல் அதிகமாக இருக்கக்கூடாது. அதுபோலத்தான் வடகிழக்கில் இருந்து இந்த மூல நட்சத்திரம் வரைக்கும் அதிகமான கிரகங்கள் இருக்கணும். உங்கள் வீட்டிலே அதிகமான ஜன்னல் இருக்க வேண்டும். எனது அருமைக்குரியவர்களே, ஒரு ஜாதகத்தை ஏற்கனவே 2-3 பேர் வாஸ்துவை பற்றி பேசிவிட்டார்கள். தம்பி பொன்னையா பேசும் பொழுது சிற்ப சிந்தாமணி தான் உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார். அதில் 228 பக்கங்கள் 16 பொருத்தங்களோடு இருக்கிறது. அந்த பொருத்தங்களை எப்படி கண்டுபிடிப்பது, குழி பொருத்தம் எப்படி கண்டுபிடிப்பது என்ற விளக்கம் இல்லை. அதே போல மனைநூல் என்று சென்னையில் தமிழ் எழுதியிருக்கிறார்கள், அதிலும் விளக்கம் இல்லை. அயன ஒன்று புத்தகம் இருக்கிறது, அதிலும் 16 பொருத்தத்துக்கு விளக்கம் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக பாடுபட்டு இப்பொழுது ஒரு புத்தகத்தை வெளியிடுகிறேன். உதாரணமாக சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு 2000 பக்கத்துக்கு ஒரு வீடு கட்டணும்னா அந்த பக்கத்தை திருப்பி பார்த்தா 16 பொருத்தங்கள் இருக்கும், கணக்கு போட வேண்டியதில்லை. ஒரு குழி கணக்கு போடணும்னா மினிமம் 25 நிமிஷம் ஆகும், எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். இப்படியே போட்டுக்கிட்டு போனால் நேரமாகும் அல்லவா? அதனால் ஒரு குழி கணக்கு கிட்டத்தட்ட ஒரு 8000 சதுரடிக்கு நான் போட்டு அநேகமாக புத்தகங்கள் வெளியிடலாம் என்றிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் 46 ஆண்டுகளாக சூட்சமம், யாருமே ஜோதிடத்தை இணைக்கவில்லை, ஆன்மீகத்தை இணைக்கவில்லை, அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானத்தை இணைக்கவில்லை. அதையும் சேர்த்து இந்த தமிழ் சமுதாயத்திற்காக என்னுடைய
46 வருஷ அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்க இருக்கிறேன் என்று கூறி நிறைய பேசலாம். ஏன்னா நான் 8 மணி நேரம் 9 மணி நேரம் பாடம் நடத்தினா ஒரு சின்ன பிட்டு கூட வைக்க மாட்டேன். நான் பிட்டு அடிக்கிறது இல்லை, சொல்லிக்கிட்டே இருப்பேன். எனது அருமைக்குரிய நண்பர்களே, 7 என்ற எண் ஒரு மந்திர எழுத்து, சிறப்புக்குரிய எழுத்து. அதனால தான் ஏழுமலையான் எத்தனை மலைகள் இருந்தாலும் எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆளுக்கு பணம் வருது. அந்த ஆளுக்கு பணம் வர்றது ஏங்கிறத ஒரு சின்ன விஷயம் என்னென்னா, வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்குது, தெற்கும் மேற்கும் உயரமாக இருக்குது. குபேர பாகத்தில் உண்டியலை வச்சுருக்கிறான். ஆக நீங்கள் வீடு வாங்கும்போது கூட மலை சார்ந்து வாங்கும்போதோ அல்லது சாதாரண தளத்தில் வாங்கும்போதோ வடக்கும் கிழக்கும் பள்ளமாக இருக்கணும், தெற்கும் மேற்கும் உயர்வாக இருக்கணும். இது கோவிலுக்கும் பொருந்தும், வீட்டிற்கும் பொருந்தும், உங்களுடைய ஆன்மாவுக்கும் பொருந்தும். ஆக அந்த 7 என்பது ஒரு சிறப்புக்குரிய எண். அந்த 7 என்ற எண்ணை 7 மலையானை தம்பி முகுந்தன் வைத்து இந்த சிறப்பான ஒரு கருத்தரங்கை மாநாட்டை நடத்தி வருகிறார். அவரை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். சரி, ஏன் பாராட்டணும் இவரை? ஏன் பாராட்டணும்? அது மட்டும் இல்லாமல் செயற்கரிய ஒவ்வொரு மனிதனையும் ஏன் பாராட்டணும்? வளர்கின்ற பயிருக்கு மழை தேவை, வளர்கின்ற மனிதனுக்கு மழை தேவை. எனவே பயிர் வளரணும்னா மழை தேவை. இந்த மாதிரி இன்னும் இந்த 7 என்ற எண்ணை விட்டு 100 மாநாடுகள் தொடர்ந்து நடத்த என்னுடைய அன்னை வராகியையும் உச்சிஷ்ட மகா கணபதியும் வணங்கி உங்களிடமிருந்து நிறைவு பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா நவமணி சண்முகையோட வேதி. சாந்தா மேடம், பாலஸ்ரீராம் இங்கே மேடைக்கு. மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் பயிற்சி மையத்தின் ஏழுமலையான் ஜோதிட திருவிழா தன்னுடைய பேரில் நவகிரகங்களின் அம்சமான நவரத்தினங்களை பதித்து வைத்திருக்கும் பிரம்மாண்ட வாஸ்து சாம்ராஜ்யத்தின் தமிழ் புலமையின் அறிஞர். வைரம், புஷ்பராகம், முத்து, பவளம், மாணிக்கம், வைடூரியம், மரகதம், கோமேதகம் மற்றும் நீலம் என நவரத்தினங்கள் இருந்தாலும் இதில் பளிச்சிடும் வைரமே நம்முடைய வாஸ்து சாம்ராட் டாக்டர் நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள். வாஸ்துவிலும் ஜோதிடத்திலும் தமிழ் புலமையிலும் கோஹினூர் வைரத்திற்கு நிகரான பெருமை உடையவர். வைர நெஞ்சம், வைரம் பாய்ந்த தேகம் என்றெல்லாம் சொல்வதுண்டு. அதுபோல ஜோதிடத்திலும் வாஸ்துவிலும் வைரமாக இருப்பவர் நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள். உறுதி என்பதன் உருவகமாக வைரம் உள்ளது. அந்த அளவுக்கு மிகவும் உறுதியானது வைரம். அதே போல நவமணி சண்முகவேலு ஐயாவின் ஜோதிட கணிப்புகளும் வாஸ்து வியூகங்களும் வாஸ்து புருஷருக்கு ஆச்சரியப்படுத்தும் அளவிற்கு அளப்பரியவை. வாஸ்து சாஸ்திரத்தின்படி நிலம் என்பது உயிர்ப்புள்ள பஞ்சபூதத்தில் இந்த நிலத்தத்துவத்தில் பெரும்பாலான ஜீவராசிகள் வாழ்வதற்கு பிரதானமாக உள்ளது இந்த மண் எனும் நிலம். ஒவ்வொரு மண்ணின் தன்மையையும் தன்னுடைய கண்ணால் கண்டே அறிந்து கொள்ளும் சாதுரியம் நிறைந்தவர் வாஸ்து சாம்ராட் டாக்டர் நவமணி சண்முகவேலு ஐயா அவர்கள். 4வது வேதமான அதர்வன வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வாஸ்து சாஸ்திரம் வாழ்வியலின் பல்வேறு அம்சங்களின் பிரதிபலிப்புகளை கட்டுமான அமைப்புகளின் வழியாக தெரிவிக்கிறது. அதன் அடிப்படையில் கட்டுமானங்கள் அமைக்க வேண்டும் என்று வேத முறையிலும் தமிழ் வழி சித்தர்கள் குறிப்பிட்ட வகையிலும் ஒரு வீட்டை கோயிலுக்கு நிகரான நிர்மாண அடிப்படையில் உருவாக்கி தந்து எந்த வகையிலும் குறைவில்லாமல் விரைவாக வாழ வழிவகுக்கும் வழிகாட்டி செம்மல் இவர். இத்தகைய பெருமை மிகுந்த பரந்தாமன் நம்முடைய டாக்டர் நவமணி சண்முகவேலு ஐயா அவர்களுக்கு வாஸ்து வளர்ச்சி புகழ் என்ற அங்கீகாரத்தை கொடுத்து கௌரவித்து மகிழ்கிறது மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையம்.